ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் ஜூலை 20க்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல விஷயங்களில் அதிர்ஷ்டமானது காத்திருக்கு. ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படிங்கிற தாள்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க. கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரிய புதன், அயனசைன போகஸ்தானத்தில் குரு சுக்கரன், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்திருக்கு. இதனோட அடிப்படையில் தான் பலன்களே வாங்க பார்க்கலாம். சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியன் எதையுமே வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறாரு. அதோடு இந்த டைம் வீண் செலவுகள் உண்டாகும். மெயினாக எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகலாம். காரியங்கள் முடிவதில் கூட தாமதமான போக்கு காணப்படும். அதனால் தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகும். யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காம இந்த டைம் அனுசரித்து செல்வது நன்மை தரும். கெட்ட கனவுகள் தோன்றலாம். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் குறிப்பிடப்படுது. அதுவும் தொழில் வியாபாரத்தில் மெத்தனமாக காணப்பட்டாலும் பணவரவு உங்களுக்கு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்களிடம் கூட நிதானமாக பேசுனீங்கன்னா வியாபாரம் செய்வது ஈஸியாக இருக்கும். போட்டிகளை கண்டு கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. அதுவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். அதுவும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் இந்த சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எனவே அதை தடுப்பதற்கு கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளால் கூட திடீர் செலவு உண்டாகும். ஸோ பார்த்துக்குங்க. பெண்களுக்கு கூட யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது இந்த சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் நன்மை தரும். அதுவும் வீண் மனக்கவலை, காரிய தாமதம் இதெல்லாம் உண்டாகலாம். அதனால் இதிலெல்லாம் ரொம்ப கவனம் தேவை என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. கலைஞர்களுக்கு கூட தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் பெற முடியும். அதுவும் புகழ் பாராட்டு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். அதுவும் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத வகையில் வந்து சேரும். அப்புறம் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வோடு செயல்படுது இந்த டைம் நன்மை தரும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். அதுவும் கையிருப்பு கூடும். அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் மாணவர்கள் கூட இந்த சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பாடங்கள் படிப்பதில் கூடுதல் கவனமும் ஆசிரியர்களிடத்தில் பேசும்போது நிதானமும் தேவை. இதே உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பாக பார்க்கும்போது மகமில் பிறந்தவங்களுக்கு இந்த சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவங்க எளிதாக பணிகளை செய்து முடிக்க முடியும். மேல் அதிகாரிகள் வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும். இதே பூரமில் பிறந்த சிம்மராசிக்கு இந்த சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் பாதியில் நின்று வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடர்வீங்க. சிலர் புதிய வீட்டுக்கு குடி புகுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் செய்வீங்க. அதே போல் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்கள் ராசிக்கு இந்த சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை. சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ பரிகாரமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்ரீ சர்பரேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமையில் தீபமேத்தி வழிபட்டு வரணும். ஜூலை 20க்கு மேலே இது எல்லா தடங்கல்களையும் நீக்கும். காரிய வெற்றியை ஏற்படுத்தும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. நீங்கள் கேட்கலாம், இந்த சூரியனால் இவ்வளோ பவரா அப்படின்ட்டு. நவக்கிரகங்கள்லே சூரியனுக்கு உகந்த பரிகாரமும் சூரியனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ சூரியனை பற்றி சில பரிகாரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சூரியனை பற்றி தெரியாதவங்க சூரியனை பற்றி இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம ஆளு செய்யக்கூடிய நவக்கிரகம் தான் முக்கிய காரணமாகும். ஜோதிட கலையான கால கண்ணாடியில் நம்ம வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ளவும் செழுமையாக வாழ்வதற்கும் நவக்கிரகங்கள் உதவுகிறது. நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அதன் கிரகத்துவங்கள் என்னென்ன, அவற்றால் நற்பலன்கள் என்னென்ன போன்றவற்றை தெள்ள தெளிவாக அறிந்து கொள்வது அவசியம்.
ஜோதிட கலையில் முக்கிய பங்கை பரிகாரம் கூறுவது தான். ஒருவருடைய கிரக அமைப்புகளை ஆராய்ந்து நடக்கப் போகக்கூடிய சுப பலன்களையும் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அசுப பலன்களையும் எடுத்து கூறி அவற்றிற்குரிய பரிகாரங்களை எடுத்துரைப்பது தான் ஜோதிட கலைக்குள்ள ஒரு சிறப்பு. ஜாதக ரீதியாக நற்பலன்கள் நடைபெற்றால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுவே பிரச்சனை மேல் பிரச்சனைகளை சோதனைகளை சந்திக்க நேர்ந்தால் நல்ல ஜோதிடராக பார்த்து நம்மளுடைய ஜாதக பலனை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. பரிகாரம் என்ற சொல்லுக்கு கேடு நீங்கும் வழி, பிராய்ச்சித்தம் என பெயர்களும் இருக்கு. கிரகதோஷ சாந்தி, கிரகதோஷ நிவர்த்தி என்று கூறப்படும். தேவையற்ற மனபயத்தை உருவாக்கி கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய எளிய பரிகார முறைகளை கையாள்வதன் மூலம் போலிகளை கண்டு ஏமாற வேண்டியதில்லை. பரிகாரம் கூறுபவர்களை வெறும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அவரவருக்குரிய பரிகாரங்களை அவரவர்களே செய்வது தான் நல்லது. பரிகாரத்தின் முக்கிய விஷயமே நம்பிக்கை தான். தன்னம்பிக்கையோடு பக்தியோடு செய்யக்கூடிய பரிகாரங்களில் மட்டுமே பலன் உண்டாகும். பசித்தவன் சாப்பிட்டாதான் வயிறு நிறையோ, துன்பப்படுபவன் பரிகாரம் செய்தாதான் பலன் கிட்டும். ஸோ அதன்படி தான் சூரியன் ரொம்ப நவக்கிரகங்களில் முக்கியமான கிரகமாக கருதப்படுறாரு. இந்த உலகிற்கே ஒளியை தருபவர் சூரியன். அவரின்றி இங்கு ஓரளவும் அசையாது. உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் சுபிட்சமாக வாழ்வதற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர் சூரியன். சூரிய ஒளி இல்லாவிட்டால் இருள் மட்டுமே நிறைந்திருக்கும். இந்த பூமியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. கதிரவன், ரவி, ஆதவன், உதயன் என பல பெயர்களோடு அழைக்கப்படக்கூடிய சூரியனுடைய ஒளியை கொண்டுதான் இரவது பகலது என நம்மால் புரிந்துணர்வு முடிகிறது. எத்தனையோ கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானத்தை தான் தன் பக்கம் நெருங்க விடாத அளவிற்கு நெருப்புக்கோளாக காட்சி தருபவர் சூரியன். சூரியன் அருகில் யாராலும் செல்ல முடியாதோ தவிர அவரால் உண்டாகக்கூடிய நன்மைகளை பற்றி உணர முடியும். நவக்கிரகங்களில் அரசனாக விளங்குபவர் சூரியன். ஜோதிட ரீதியாக சூரியனை பற்றி ஆராயும் போது அவர் ஒரு ஆண் கிரகமாக கருதப்படுகிறார். சூரியனின் சொந்த வீடு சிம்மமாகும், உச்ச வீடு மேசம், நீச வீடு துலாம், விருச்சகம், தனுசு, மீனம், கடகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபம், மகரம், கும்பம் பகை வீடுகள் இந்த மாதிரி கருதப்படுது. சூரிய திசை 6 வருடங்கள் நடைபெறும். சூரிய பகவான் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு மாத விகிதம் 12 ராசிகளில் ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்வார். சூரியனுடைய சஞ்சாரம் சித்திர மாதம் மேசத்தில் தொடங்கி பங்குனி மாதம் மீனத்தில் முடிவடையும். சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் முதல் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிய சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை கத்திரிக்காலம் என்று சொல்லப்படும். இக்காலங்களில் சூரியனுடைய உஷ்ணம் பூமியில் அதிகமாக இருக்கும். இக்காலங்களில் புது வீடு கட்டுறது, புது வீடு புகுறது போன்ற சுபகாரியங்கள் செய்வது தவிர்ப்பது நல்லது. சூரிய பகவான் மகர ராசியில் தை மாதம் தொடங்கி மிதுன ராசியில் ஆடி மாதம் வரை சஞ்சரிக்கக்கூடிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும். கடகராசியில் ஆடி மாதம் தொடங்கி தனுசு ராசியில் மார்கழி மாதம் வரை சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தாட்சாணிய புண்ணிய காலம் எனப்படும். நட்சத்திரங்களில் கிருத்திகை, உத்தரம், உத்திராட ஆகியவை சூரியனின் நட்சத்திரங்களாகும். சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய நாள அமாவாசை என்று சொல்லப்படும். சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொண்டு நேரெதிராக வரக்கூடிய நாள பௌர்ணமி என்று சொல்லப்படும். இந்த மாதிரி சூரியனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சூரியனுடைய காரத்துவங்கள்னு பார்த்திங்கன்னா தந்தையர், ஆத்மா, பல், வலது கண், வைத்தியம், ஒற்றை தலைவலி, தலை சம்பந்தமான நோய்கள், ஜீரம், பைத்திய சரீரம், கெட்ட சஸ்திரவாசம், சௌகரியம், பிரதாப்தம், தைரியம், அரசாங்க உத்தியோகம், சிவ வழிபாடு, யோக வழிமுறைகளில் நாட்டம், பஞ்சலோகம், மாணிக்க ரவசவதையான கோதுமை, பல், வெளியூர் பயணம், மிளகு, அப்புறம் பகற்காலம், வெளிச்சம் ஆகிய அனைத்திற்குமே சூரியனே காரணத்துவராவார். சூரியனால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அப்புறம் காய்ச்சல், வயிற்றுக்கோளாறு, மூலம், இருதய நோய், தோல்வியாதி, நெருப்பால் கண்டோ, எதிரிகள் விஷயத்தில் கண்டோ, கண் நோய், மரம் மற்றும் திருடர்களால் கண்டோ இந்த மாதிரி உண்டாகும். சூரியன் ஒரு ஆண் கிரகம் என்பதால் ஒரு ஆணின் ஜாதகத்தில் வலுப்பெற்றால் ஆண்மை எனும் ஆற்றலில் சிறந்து விளங்குவார். பெண்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்றால் சிறந்தவளாக விளங்குவார். ஸோ சூரிய பகவான் பற்றி இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடத்தில் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இது வரைக்கும் சூரியனை பற்றி முக்கியத்துவமான விஷயங்கள் தெரியாமல் இருந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவில் சூரியனை பற்றி முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பலன்களும் இந்த முக்கியமான விஷயங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.